அவ இல்லாம என்னால. என்னாச்சு சார்? வாங்க சார். மறுபடியும் பார்சலா? எங்க அந்த பார்சல்? அங்க இருக்கு சார். இந்தாங்க சார். கொடுமா. இந்த பார்சல் தான் சார் வந்துச்சு. பாருங்க சார். இதுல என்னமா இருந்துச்சு உள்ள? அந்த போன் சார், அந்த போன் தான் இருந்தது. கொடுமா. இது பொண்ணோட போன் சார். வாங்க சின்னியா. நந்தினி, டாடி என்னாச்சு? என்ன டாடி? என்ன இவங்க ஏதோ சொன்னாங்க? என்ன பார்சல் வந்திருக்கு? இது அந்த போன் சூர்யா, தான்டா. இது மிஸ்டர், போன்ல அதைத்தான் நாங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். வாட்? என்ன சார்? எங்க சார் அந்த போன்? எங்க? இப்பதான் சார் கையில வாங்கியிருக்கேன். இன்னும் எவிடன்ஸ் செக் பண்ணவே இல்லை. ஏதோ ஆடியோ வந்திருக்குன்னு சொன்னீங்க. இந்த ஹோம் பேஜ்ல ஒரு ஆடியோ வந்திருக்கு. எதுக்காக என்ன கடத்திட்டு வந்து சித்திரவதை பண்ற? யாரு நீ? எதுக்காக என்ன இப்படி எல்லாம் பண்ற? ப்ளீஸ் சுரேகாவோட என்ன விட்டுரு. போன என்ன விட்டுறடி. ப்ளீஸ் ஏன் கட்டி போட்டுருக்க? ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு விட்டுரு. என்ன ஏன் இப்படி பண்ற? ஏசி சார், அதுல ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? என்ன கவனிக்கணும்? சுரேகா அம்மா கதறது தெளிவா கேளுங்க சார். என்ன விடு டீன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்பனா ஏற்கனவே கிடைச்ச எவிடன்ஸ் இதுவும் ஒத்து போகுது. உங்க பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறது ஒரு பொண்ணு தான் கன்ஃபார்மா தெரியுது சார். என்ன என்ன சார் அங்க பாக்குறீங்க? என்னாச்சு? என்ன உடனே எங்களுக்கு ஏன் வைஃப் மேலயா சந்தேகம் வரும்? சார் தயவு செஞ்சு முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க சார். புரியுதா? உங்க பார்வை எனக்கு புரியுது. ஒருவேளை நந்தினி தான் கடத்தி வச்சிருக்கானா என் தங்கச்சி என்ன சொல்லிருப்பா? நந்தினி என்ன விடுன்னு தானே சொல்லிருப்பா? சோ ப்ளீஸ் சார் தெளிவா யோசிங்க சார். எங்களுக்கு டவுட் யார் மேல வேணாலும் வரலாம்ல. அதுக்காக என்ன சார் மறுபடியும் என் பொண்டாட்டியை கூட்டு போய் நீங்க விசாரிப்பீங்களா? சார் தயவு செஞ்சு நீங்க உருப்படியா ஏதாச்சும் யோசிங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ, எப்படி விசாரணை நடத்துறது, எப்படி யோசிக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நெருங்கிய தொடர்புடைய ஒரு நபர் தான் செஞ்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருக்கு. அப்ப சந்தேகம் இருக்குன்னா ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுங்க சார். என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் இங்கேயே பார்த்துக்கிட்டு யார் மேலயாச்சும் அக்யூசேஷன் பண்ணுவீங்களா நீங்க? எவிடன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும் சார். அப்ப நான் நிச்சயமா அக்யூஸ்ட சும்மா விட மாட்டேன். விடாதீங்க சார், விடாதீங்க. அதான சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானும். சார், இந்த போன்ல இருக்கிறது முக்கியமான எவிடன்ஸ். இத ஃபாரன்சிக் அனுப்பி வேற ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்க்கணும் சார். அனுப்பி பாருங்க சார். எங்க வேலையை நாங்க பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். உங்க சன்னு தான் தேவையில்லாம கோர்ட்ல ஏபிஎஸ் கார்பஸ் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கமிஷனர் கிட்ட இருந்து ஆர்டர் வரட்டும், நிச்சயமா உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிருவோம். சார் நீங்க இத ப்ராப்பரா முன்னாடியே செஞ்சிருந்தீங்கன்னா நான் எதுக்கு சார் ஏபிஎஸ் கார்பஸ் ஃபைல் பண்ண கோர்ட்டுக்குலாம் போறேன்? எல்லாம் தெரியும் சார். நீங்க உங்க வேலையை பாருங்க, எங்க வேலையை நாங்க பார்க்கறோம். முதல்ல உங்க வேலையை நல்லா பண்ணுங்க. யோ வாங்க போலாம். டேய், ஏன்டா அவங்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? என்ன டாடி? சில நேரத்துல அப்படிதான் டாடி. எவ்வளவு நாளா கண்டுபிடிக்கிறேன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது கொஞ்சம் குடிங்கம்மா. என்னடி? தண்ணி தான்மா, ஆனா கொஞ்சம் எலக்ட்ரால் தண்ணி ப்ளீஸ். எனர்ஜிக்காகமா. மா ப்ளீஸ்மா, கொஞ்சமாவது எனர்ஜி வேணுமா, இல்லைன்னா ரொம்ப வீக் ஆயிடுவீங்கம்மா. இல்ல மாதவி, எனக்கு எதுவும் வேணாம். மா சும்மா சும்மா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கம்மா ப்ளீஸ். ஜஸ்ட் தண்ணி தானம்மா, எதுவுமே குடிக்க மாட்டீங்கன்னா? இல்ல மாதவி, தண்ணி தானம்மா, இந்தாங்க. மா அது என்னம்மா ஏபிஎஸ் கார்பஸ்? கோர்ட்ல தாக்கல் பண்ற ஒரு பெட்டிஷன். என் பொண்ணை காணோம், இது வரைக்கும் போலீஸ் அவளை கண்டுபிடிச்சு கொடுக்கல. கோர்ட் தான் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு நாம போடுற பெட்டிஷன். ஆனா ஏற்கனவே சுரேகாவை போலீஸ் தேடிட்டு தானமா இருக்காங்க.
அப்ப இந்த மனு போட்டா இதுல என்னமா ஸ்பெஷலா இருக்கு? ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மட்டும்தான் தேடிட்டு இருக்காங்க. இந்த மனுவை போட்டா மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவளை தேட ஆரம்பிக்கும். தீவிரமா தேடுவாங்க. கோர்ட் ஆர்டர் போட்டுட்டாங்கன்னா போலீஸ் அவளை கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அப்படின்னா கண்டிப்பா நம்ம சுரேகா வந்துருவான்லம்மா. அதுக்கு தான் இதை செஞ்சிருக்கோம். கோர்ட்ல ஒப்படைச்சே தீரணும். அப்பா, ஆனா அது வரைக்கும் என்னென்ன சித்திரவதையெல்லாம் அனுபவிக்க போறாளோ எனக்கு தெரியல. அவ போன்ல கதறின அந்த சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னம்மா நீங்க? மா ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நம்ம சுரேகா வந்து, நீங்க இவ்ளோ பெரிய ஸ்டெப் எடுத்திருக்கீங்கல்ல. அம்மா, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேம்மா. என்ன? ஸ்டேஷன்ல இருந்து சுரேகாவோட எல்லா நகையும் திருப்பி கொடுத்தாங்கல்ல. அது அம்மா, அதுல நம்ம சுரேகாவோட தோடு மட்டும் வராம இருந்துச்சுல்ல. நான் கூட அந்த தோடு அவ காதுல போட்டிருந்தது இன்னும் வரல. அது அவளுக்கு பிடிச்சிருந்தது, அவ மாட்டிருந்தான்னு சொல்லி சொன்னேனே. ஆமா, அப்படிதான் நினைச்சோம். அது தப்புமா. அந்த தோடு இப்ப அந்த நந்தினியோட பெரிய தங்கச்சி இருக்கால, அந்த வாய் துடுக்குக்காரி இருக்காளே புனிதா, அவ காதுல போட்டிருந்தாமா. நான் அதை பார்த்தமா. இல்ல போலீஸ்க்கே கிடைக்கல, அப்புறம் எப்படி இவ கைக்கு கிடைச்சிருக்கும்? ஐயோ மா, இப்படியே தாமா நானும் நினைச்சேன். அது வேற ஏதாவது தோடா இருக்கும்டி. மா, இந்த மாதிரி தாமா நானும் நினைச்சேன். ஆனா அந்த புனிதாவோட தோட நானா கேட்டு வாங்கி பார்த்தேன். நம்ம வாங்கின கடையோட லோகோ அப்படியே இருந்துச்சுமா. என்ன சொல்ற? மா, இது அவ வேற கடையில வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. நாம வாங்கின அதே கடையில அதே லோகோ இருந்துச்சு, அதே டிசைன் வாங்கியிருக்காமா. மா, இவெல்லாம் எப்படிமா அந்த கடையில போய் நுழைய முடியும், வாங்க முடியும்? எனக்கு என்னமோ இது சுரேகாவோட தோடுன்னு தான் தோணுதுமா.